அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு அற்புதமான பதிவு. சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் வரும்போது எல்லா மக்களுமே ஒரு அலர்ஜி, எல்லாருக்குமே ஒரு அலர்ஜி. இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமனம். ஒரு சாதாரண பாமரன் கூட, சார் இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமனம், போகலாமா வேண்டாமா அப்படிம்பாங்க. சந்திராஷ்டமனத்தை அனுபவிப்பது ராசியா, லக்கணமா, லக்கணாதிபதி நின்ற இடமா, இதை 3 பார்க்கணும். நீங்க ராசிக்கட்டில் சந்திரன் வரும்போது எல்லாரும் கஷ்டப்படுகிறோம் என்பது நம்மளுடைய ஒரு மன பயம். ராசிக்கட்டில் சந்திரன் வரும்போது நம்மளுடைய சந்திரன் வரும்போது நமக்கு ஒரு பயம் வந்து விடுகிறது. அந்த பயம்தான் சந்திராஷ்டமம். சரி, லக்கணத்துக்கு 8ல் சந்திரன் வரும்போது என்ன சொல்றாங்க, சந்திராஷ்டமனம் வராதா? அதுவும் வேலை செய்யாது. அதே சமயத்துல இந்த உலகத்தில் உங்களுடைய லக்கணம் என்பதை விட லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு 8ல் சந்திரன் வரும்போதும், லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு சந்திரன் வரும்போதும், அந்த லக்கணத்திற்கு 8 அந்த லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு 8 அந்த இடத்தில் வரும்போதுதான் அதிகமான பிரச்சனைகள். இது ஒரு ஆராய்ச்சி பதிவு. விரும்பியவர்கள் அறிந்து பார்க்க முடிந்தா பாருங்க, இல்லைன்னா கடந்து போயிருங்க. என்ன காரணம்னா, இன்று வரை நாம் அனுபவிக்கின்ற துன்பங்கள் ஃபுல்லா லக்னாதிபதி நின்ற சாரநாதனுடைய நட்சத்திரத்தின்படிதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும், அந்த தோஷத்தின்படிதான் என்னுடைய லக்கணங்கள் லக்கணாதிபதி வேலை செஞ்சு. லக்கணாதிபதி தான் ஒட்டு மொத்தத்திற்கும் என்ன சொன்னான்னா இந்த உடம்பு எல்லாத்துடைய ஆசா பாசங்கள், அதற்குண்டான வேகங்கள், அதற்குண்டான தன்மைகள். அவர் எந்த லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், சூரிய தோஷமா, சந்திர தோஷமா, செவ்வாய் தோஷமா, புதன் தோஷமா, குரு தோஷமா, சுக்கிரர் தோஷமா, சனி தோஷமா, ராகு தோஷமா, இந்த 8 விதமான அவஸ்தைகளில் எந்த அவஸ்தை என்பதை நீங்கள் இன்று வரை கணித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த நட்சத்திரம் என்ன தோஷமுடையதோ அதற்குண்டான கர்மாவை நீங்கள் 100% அனுபவிச்சுட்டு. அந்த கர்மா எப்படி நம்மளை துன்புறுத்தும் என்று சொன்னால், இப்ப ஒருத்தர் சந்திரன் போய் நிற்கிற ஒரு 2 நாள், லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 8ல் போய் சந்திரன் நிற்கின்ற 2.5 நாட்களும், லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 8 லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 8 அந்த 8ஆம் இடத்தை கடக்கின்ற காலத்திலும் லக்னாதிபதி என்ன தோஷத்தில் இருக்கிறாரோ அதற்கு ஒரு கிரகம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்த 8ஆம் இடத்தை கடக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த இம்சை இருக்கத்தான் செய்யும். இதை நான் அனுபவித்து பார்த்த ஒரு உண்மை. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கிடணும், நம்மளுடைய லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 8ஆம் இடம் யார். இது எப்பயுமே ஒரு ரெட் லைன் போட்டு வைங்க. இந்த ரெட் லைன் போட்டு வைக்கும்போது கண்டிப்பாக அதில் ஒரு இம்சை என்பது கண்டிப்பாக இருக்கும். அதற்கடுத்து அதுல சந்திரன் போகும்போது ஒரு 2 நாள் இம்சை இருக்கும். அந்த லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 8 அந்த இடத்தை கடக்கும் போது வேணா வலிமையா இருப்பார்ல. லக்னாதிபதிக்கு 8ல் போய் ஒரு கிரகம் இருந்ததுன்னு எப்படி இருக்கும்? அதே சமயத்தில் பெருங்கொடுமை என்பது, லக்னாதிபதி என்ன தோஷத்தில் நிற்கிறாரோ
அந்த தோஷத்திற்குண்டான கிரகம் 8ஆம் இடத்தில் போய் நிற்கும் போதுதான் உங்களுக்கு பிரச்சனை தன்மைகள் என்ன சொல்லலாம்னா வராமல் கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டும். சந்திராஷ்டமனம் என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு 8ல் வரும்போது ஒவ்வொரு மனிதனும் என்ன சொன்னா 27 நாளைக்குள் 27 நட்சத்திரங்களை சந்திரன் கடப்பதற்கு 1 மாதம் ஆகிறது. இந்த 1 மாதத்திற்குள் எல்லாருக்குமே சந்திராஷ்டமனம் சந்திச்சிருவோம்ல. அப்ப உலகத்தில் என்ன சந்திராஷ்டமனம் என்று சொல்லக்கூடிய அந்த கொடிய ஒரு மனோநிலை பாதிக்கக்கூடிய அந்த சந்திராஷ்டமன சந்திரன் ஒவ்வொரு மாசத்தில் எவ்வளவு பிரச்சனைகளை மக்களுக்கு கொடுக்கணும், அப்படி ஏதாவது சந்திச்சு கொண்டு இருக்கிறார்களா அப்படின்னா டெபனட்டா கிடையாது. அது ஒரு ஜஸ்ட் 48 மினிட்ஸ் தான். அது கடந்து இது ஒரு ஈஸியாக கடந்து போகக்கூடியது. நீங்கள் நல்லாக சர்ச் பண்ணி பாருங்க. உங்க லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 8ஆம் இடமும் லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 8ஆம் இடத்திற்குரியவர் அந்த இடத்தில் வரும்போதும் லக்னாதிபதி என்ன தோஷத்தில் இருக்கிறாரோ அந்த தோஷத்திற்குண்டான கிரகம் லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 8ல் வரும்போதுதான் பெரும் பிரச்சனையை சந்திப்பீர்கள். அது சனியாக இருந்தால் ரொம்ப கஷ்டம், குருவாக இருந்தால் 1.5 வருஷம், ராகுவாக இருந்தால் வெறும் கொடுமை. இப்படியெல்லாம் என்ன சொன்ன ஜோதிடத்தில் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருந்தார், கற்பனையான பதிவு அப்படின்னு. கற்பனையான பதிவு எதுவுமே கிடையாது. மனிதன் சிந்திக்கிறான். சிந்திக்கும் போது என்ன சொல்றான்னா நாம் என்ன பாடுபடுகிறோம். ஒரு அஸ்ட்ராலஜர் தன்னுடைய லக்னாதிபதி நின்ற இடத்திற்கும் அதற்கு 8ஆம் இடத்திற்கும் அது என்ன தோஷத்தில் இருக்கிறதோ அந்த கிரகம் அந்த இடத்தில் வரும்போதும் அந்த இடத்திற்கு லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 8 அந்த இடத்தை கடக்கும் போதும் அதுல என்ன கஷ்டம் இருக்கிறது என்பதை நன்றாக ஆராய்ந்து அதை தெளிவான மனோநிலையில் எந்தவித ஒரு புக்கு எந்தவித கையில வச்சுக்கிட்டு எந்த கின்ஸ் வச்சு பேசாமல் பேசல பார்த்தீங்களா. அப்ப இதுதான் அனுபவித்தல். அப்ப அனுபவித்தல் அப்படின்னு சொல்லி வரும்போது இதை ஒவ்வொரு மனிதனும் என்ன சொன்னான்னா கண்டிப்பாக லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 8ஆம் இடம்தான் உங்களை பயங்கரமான இம்சைப்படுத்தக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையது. அதே சமயத்தில் என்ன சொல்றான்னா அந்த ஆதிபத்தியம் உடையதுல 3 கிரகங்கள் சம்பந்தப்படும். சந்திரன் சம்பந்தப்படுவார். லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 8ஆம் இடத்துக்கு கிரகம் சம்பந்தப்படும். லக்னாதிபதி என்ன தோஷத்தில் இருக்கிறாரோ அந்த தோஷமும் கோச்சார ரீதியாக அந்த இடத்தை கிடைக்கும் போது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அந்த காலத்தில் அந்த முக்கியமான கிரகம் சந்திரனுக்கு அந்த உங்களுடைய லக்னாதிபதிக்கு என்ன சொன்னான்னா 8ல் அந்த கிரகம் நிற்கும் போது நல்ல காரியங்கள் செய்யாதீர்கள். அந்த இடத்தில் சந்திரன் நிற்கும் போது உங்களுடைய லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 8ஆம் இடத்தில் என்ன சந்திரன் நிற்கும் போதும் லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 8 அந்த இடத்தில் நிற்கும் போதும் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டாம், செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா என்ன சொன்னா கண்டிப்பாக அது பெரும் தோல்வியில் முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் சொல்லல, சாஸ்திரத்தை தெளிவாக புரிந்து இது இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு உண்மையான நிலை தெரிந்த பிறகுதான் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேண்டியது மாதம் வருகின்ற சந்திராஷ்டமனத்தை பற்றி நீங்கள் வீண் பிரமையோடு இருக்கிறீர்கள். வீண் பிரமை, அது ஒரு வீணான பிரமை தான். அது சாதாரணமாக கடந்து போகக்கூடியதுதான். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை நன்மை தீமை நல்லது கெட்டதையும் அனுபவிக்கின்ற ஒரே கிரகம் உங்களுடைய லக்னாதிபதியே. அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப அவருக்கு 8ல் சந்திரன் வரும்போதும் அவருக்கு 8ல் அந்த 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் வரும்போது
அவர் என்ன தோஷத்தில் இருக்கிறாரோ அந்த கிரகம் அந்த 8ல் வரும்போதுதான் உங்களுக்கு பெரும் துன்பத்தை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பார்த்த ஒன்று. எல்லாரும் என்ன சொன்னா, இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எப்பயுமே தெரிந்து வைத்துக் கொள்வது, ஒரு கல்வி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவை தெரிந்து வைத்துக் கொள்வது குற்றமல்ல. அது ஒரு வேதனை வரும்போதுதான் நம்ம எப்பயுமே ஜாதகத்தை நோண்டுவோம். அந்த வேதனை வரும்போது நாம் அந்த ஜாதகத்தை நோண்டும் போது உள்ளே இருக்கின்ற உண்மையான ரகசியங்கள் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். அதில் எந்தவித மாற்று கருத்துகளுமே கிடையாது. அதனால இதை எல்லோரும் கண்டிப்பாக தெரிந்து வைத்து என்ன சொன்னா, கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு வளையம் என்பதை நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். கவனம்தான் பாதுகாப்பு வளையம். எல்லாத்துக்கும் மந்திரங்கள், தந்திரங்கள், வழிபாடுகள் என்பதை தினமும் ஒவ்வொரு நாளும் யூடியூப் வீடியோவில் என்ன சொல்லணும், நிறைய கருத்துக்கள் நிறைய வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு சடனாக என்ன சொல்லணும்னா உதயமாகின்றதுதான் இமீடியட் ரெமெடி. எத்தனையத்தான் மனசுக்குள்ள போட்டு வச்சிருப்பீங்க. ஒரு ஜாதகமே வருது, என்ன சொல்றதுன்னே நீங்க ஜாதகம் பார்க்கிறவங்களுடைய உண்மையான சொரூபம் என்னன்னா என்ன சொல்றதுன்னே தெரியாது. அந்த நேரத்தில் என்ன சொன்ன, ஏதோ ஒன்று, ஒரு சக்தி அல்லது நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் ஏதோ ஒன்று பேச வச்சு அந்த எதிராளி கமக்கமா உட்காந்துருப்பான். கமக்கமா உட்காந்து என்ன சொன்னான்னா, நம்மளை அவன் படிக்க வைத்து பாட வைத்து நம்மகிட்ட ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருப்பான். அவன் எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டான். நம்ம தான் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்ச பிறகு அது சரியாக இருந்தால் அவன் உள்ள விழுந்துருவான். அப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. எல்லா மனிதனும் கடவுள்கள் அல்ல. எல்லா மனிதனாக பிறந்த அத்தனை பேருமே என்னதுக்காக, உணவுக்காக, ஜீவனத்திற்காகத்தான் பொழப்பை பார்த்து கொண்டிருக்கிறானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. சந்திராஷ்டமனத்தின் உண்மையான ரகசியம் இதுதான். இதை எல்லோரும் தெரிந்து கொண்டு நீங்கள் கண்டிப்பாக இது சார்ந்த விஷயங்களில் நமக்கு யார் லக்கணத்திற்கு அட்டமாதிபதி, அந்த கிரகம் லக்கணத்திற்கு 8ஆம் இடத்தில் லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் போகும்போது நம்மளுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது, லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துடைய தோஷ கிரகம் அந்த லக்னாதிபதிக்கு 8ல் போகும்போது என்ன ஆதிபத்தியத்துடன் நீங்கள் இருக்கிறீர்கள், இதெல்லாம் நீங்கள் பரிசித்து பாருங்கள். உங்களுக்கும் ஒரு பிடிமானமான அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு சத்தியமான உண்மை. என்னுடைய சிற்றறிவுக்கு என்ன சொன்ன கிடைத்த ஒரு அறிவு. இதை பயன்படுத்தி பாருங்கள். ஜாக்கிரதை உணர்வு வந்துவிடும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.